Wisdom and thanksgiving goes to my Lord and Savior Jesus Christ. இங்கே வந்திருக்க நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். அண்ட் இப்படி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பிரபுதேவா சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா என்னை முதல் முறையாக என்ன ஒரு இசையமைப்பாளராக அங்கீகரித்த முதல் நடிகர், அப்போது ஆக்டர் சார், ஒரு ஃபர்ஸ்ட் ஆக்டர் அப்படின்னு சொன்னால் அது பிரபுதேவா மாஸ்டர் தான். ஏன்னா என்னுடைய முதல் திரைப்படம் ஆக்சுவலாக தமிழனுக்கு முன்னாடி காதலே சுவாசம்ன்ற ஒரு திரைப்படம், அது குட்டிபத்னி மேடம்காக நான் செய்த ஃபர்ஸ்ட் படம். அது இன்னி வரைக்கும் ரிலீஸ் ஆகலை அப்படின்றது வேற கதை. பட் அந்த திரைப்படத்துக்கு ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட்லாம் பண்ணிவிட்டு அதுக்கு பேசிக் ஸ்க்ராட்ச் டியூன்ஸ்லாம் பண்ணிவிட்டு அந்த படத்தோடைய இயக்குனர் மிஸ்டர் பிரபுநேபால் அவரோட சேர்ந்து நாதகானா சபாவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அவருடைய வீட்டுக்கு மீட் பண்ணி அவர் ஸ்கிரிப்ட் எல்லாம் சொல்லி நான் என்கிட்ட இருந்த அந்த டியூன்ஸ் எல்லாம் அவர்கிட்ட போட்டு காமிச்சு ஃபர்ஸ்ட் என்கரேஜ்மெண்ட் ஃப்ரம் அன் ஆக்டர் அது பிரபுதேவா மாஸ்டர்கிட்ட தான் எனக்கு கிடைச்சிது. ஸோ அதுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கே என் மேலே ஒரு நம்பிக்கை பெருசாக இல்லாத ஒரு சமயத்தில் ஒரு பெரிய நடிகர், ஒரு பெரிய மாஸ்டர் அவர் என் மேலே நம்பிக்கை வச்சு சொன்ன வார்த்தைகள் இன்னும் என் காதில் இருக்குது சார். தேங்க்யூ ஸோ மச். அங்கே தான் ஆரம்பிச்சது, அங்கே தான் நீங்கள் கீயை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கீங்க. அண்ட் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்ட் அப்புறம் கண்டிப்பாக சொல்லணும் மிஸ்டர் பிரகாஷ் ராஜ் சார், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா ஆலப்பியில் மீட் பண்ணோன்னு நினைக்கிறேன் நம்ம லாஸ்ட்டாக பர்சனலாக கிரி திரைப்படத்தப்போ. அப்போ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணோம். அப்புறம் அவருடைய ப்ரொடக்ஷனுக்காக ஒரு டைம் நீங்கள் கால் பண்ணீங்க, அப்போ தான் பேசினேன். ரொம்ப சந்தோஷம் சார். சாரும் பேரலாக ஒர்க் பண்ணுற இந்த கம்பெனிக்குள்ளே நானும் வேறு ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். அண்ட் பிரியன் சார், அவருக்கு கரம் மசாலா அப்படின்ற ஒரு திரைப்படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் எனக்கும் பிரியன் சாருக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப். ஸோ ஹாப்பி சார் உங்கள் கூட சேர்ந்து பல ட்ராவல் பண்ணுறதுக்கு. அண்ட் இங்கே இருக்க நிறைய நண்பர்கள், விஜய்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் மதன் கார்கி அண்ட் எல்லாருக்கும் ஹாய் அமலா பால், ஹாய் எல்லாருக்கும் நன்றி. அண்ட் இந்த டீம் லக்ஷ்மண் அவர்களுக்கு எங்களுடைய முழு ஃபோக்கஸே இப்போ என்னென்னா, ரோமியோ ஜூலியட் இஸ் நாட் அ லக், அதுன்னு ப்ரூவ் பண்ணோம் இந்த படத்தில். அதுதான் எங்களுடைய ஒரு டோட்டல் எய்மே அதுதான் வச்சுருக்கோம். அதான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த ஒரு ஃபர்ஸ்ட் படம் ஒரு டைரக்டருக்கு அமைகிறது, அது வெற்றி படமாக அமைகிறதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பிளெஸிங். அது அடுத்த படத்தில் தான் அது கரெக்டாக அதை ப்ரூவ் பண்ணி, அந்த ஃபர்ஸ்ட் படம் இஸ் நாட் அ கேம் ஆஃப் லக்னு ப்ரூவ் பண்ணுறது நெக்ஸ்ட் ஃபிலிம் தான். ஸோ அதுக்குண்டான எல்லா உழைப்பும் எங்கள் எல்லா சைட்லேருந்தும் போடுவோம். சாங்ஸ் என் சைட்லேருந்து இருக்கும். ஸ்கிரிப்ட் அவர் பட்டையை கிளப்பிட்டாரு, சூப்பரான ஸ்கிரிப்ட் வச்சுருக்காரு. அண்ட் பிரதர் ஜெயம் ரவி அவர்கள் தண்டனக்கால பாட்டு பின்னி படல எடுத்துட்டாரு, டான்ஸ்லாம். இப்போது அடுத்து வேறு விதமான தண்டனக்காக்கு ஒன்று ரெடியாகும். ஸோ ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட். அண்ட் ஆண்டனி அவர்களுக்கு தொடர்ச்சியாக நிறைய திரைப்படம் அவர் கட் பண்ணி அனுப்பி நான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்க நிறைய திரைப்படம் போயிட்டே இருக்குது, இப்போ பாயம்புலி வரைக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த ஒரு நல்ல பாசிட்டிவ் டீமோட சேர்ந்து மறுபடியும் வேலை செய்து ரொம்ப சந்தோஷம். அண்ட் அபவ் ஆல் ஐஸ்வரி கணேஷ் சாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் டீம். தேங்க்யூ சார்.